பனிக்காட்டில் ஒரு இரவு ஒரு பிரபலமான காட்டுப் பகுதியில் முகாம் போடத் திட்டமிட்டனர். ஆனால் அந்த காட்டைப் பற்றி ஒரு பழைய நம்பிக்கை இருந்தது. அது பேய்கள் சுற்றும் பகுதி. அவர்களின் பயணம் மாலை நேரத்தில் அவர்கள் காட்டுக்குள் சென்றார்கள். தீ மூட்டிக்கொண்டு ஓர் இடத்தில் கூடாரங்களை அமைத்தனர். எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் இரவு 12 மணி வந்தவுடன் விஷயம் மாறிவிட்டது. திடீர் சத்தம். அங்கிருந்து வெளியே ஓர் அடர்ந்த மரவனத்தில் இருந்து ஒரு அடர்ந்த சத்தம் கேட்டது. மழுங்கிய நடை ஓசைகள், மரங்களில் அலரும் காற்று, மர்மமான இருட்டு. இது என்ன சத்தம்? விஜய் பயந்து கொண்டே கேட்டான். அவசரமாக விளக்கை எடுத்து நோக்கினார்கள். அந்த வெளிச்சத்தில் ஒரு வெண்மையான நிழல் மரங்களுக்கு இடையில் அசைந்தது. பதைத்த நடனம். ஓடிப்போகலாம் என்று தீபிகா சொல்ல, அருண் தைரியமாக, இல்லை, இது யாராவது பழைய கதையைக் கொண்டு பயமுறுத்தலாம். நம்முடைய கண்களில்தான் உண்மை இருக்கிறது. அவர்களுக்குள் தைரியம் வந்தது. 4 பேரும் அசையும் நிழலை நோக்கி சென்றனர். திடீர் திருப்பம். அவர்கள் அருகில் சென்றவுடன் அந்த நிழல் எதுவுமில்லை. ஆனால் கீழே ஒரு பழைய தொங்கும் செயின் கிடந்தது. அருகிலிருந்த மரத்தில் ஒரு பெயர் செதுக்கப்பட்டிருந்தது. அருணாசலம். அறுத்து செய்யா முமுதி இருப. இது யார் பெயர்? பழைய கதை உயிர்ப்பிக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு திடீர் குளிர் வீசியது. மரங்கள் அசைந்தன. அருகிலிருந்த பழைய ஒரு தொட்டியிலிருந்து ஒரு மர்மமான ஒலி கேட்டது. நீங்கள் இங்கிருந்தால் உங்களையும் கூட்டிக் கொள்வேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேரும் கூச்சலிட்டு ஓடினர். அவர்கள் முகாமுக்கு திரும்பி கம்பளியை போர்த்திக் கொண்டு உட்கார்ந்தனர். ஆனால் அவர்கள் மட்டுமல்ல, வெளியே யாரோ நடந்து கொண்டிருந்த ஒலி அவர்கள் அடுத்த நாள் காலை வரை விழிக்க முடியவில்லை. விடிந்தபோது அங்கிருந்த ஓர் பெரிய மரத்தில் புதிய எழுத்துக்கள் இருந்தன. நீங்கள் மீண்டும் வந்தால் உங்கள் பெயர்களும் இங்கே சேரும். அவர்களுக்குப் புரிந்தது. அந்தக் காட்டில் ஏதோ நிஜமாய் பயங்கரமானது இருக்கிறது. இன்று வரை அந்த காட்டுக்கு யாரும் செல்லமாட்டார்கள்.